ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு கம்பு களி தாங்க செய்ய போகிறோம். கம்பு களி பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவைனாச்சு செஞ்சு சாப்பிட்ணுங்க. இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இப்போ காலையில் செய்ய போகிறீங்கன்னா நான் வந்து நைட்டே வந்து இந்த கம்பை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு கப்பு கம்பு இதை நல்லா அலசிட்டு இது கல்லெல்லாம் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன். நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் வந்து நான் மசிச்சு நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்துக்கு பதில் நீங்கள் நொய் அரிசி கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இது மாதிரி வந்து மையை அரைச்சி எடுத்துக்கணும் கம்பை. இப்போ இதை வந்து நம்ம இந்த கடாயில் வந்து இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த கம்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்துக்கள் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நல்லா செரிமானமாகும். குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கட்டாயம் கொடுக்கலாம். ஒரு வயசு குழந்தையிலேருந்தே நம்ம இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நம்ம இரும்பு சத்தெல்லாம் கிடைக்கும். கம்புக்களி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப வந்து ஹெல்த்தியானது, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 கப்பு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கிளற வந்து நல்லா தண்ணி வந்து சுண்டிடும். இது அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து ரெடி ஆகிடும். இந்த கம்பு களி கம்பில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துலாம் இருக்குங்க, வைட்டமின் பி வகைகளும் இருக்குது. அதனால் நம்ம வந்து குழந்தைக்கெலாம் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமாக தேவைப்படும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உப்பும் போட்டுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த களி வந்து நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாது. அதுதான் வந்து இதோட பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா களி வந்து ரொம்ப கட்டியாகிடுங்க. அதனால தான் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கம்பு களி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது மாதிரி வந்து ஷேப் வேணும்னா இது மாதிரி ஒரு கப்பில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கன்னா தயிர், ஊறுகாய், மிளகா குழம்பு இது கூட வந்து வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது, ஃபைபர் இருக்குது, சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது, ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. கம்பில் கால்சியம் இருக்குது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் பி வகைகளும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.